ஹலோ கைஸ். சாட்டர்டே நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ். யார் பண்ணான்னு கேட்டிங்கன்னா என்னோட டீம் லீடு என்கிட்ட ஸ்டேட்டஸ் கேட்குறாரு. எப்போ? நேற்று நைட்டு 10 மணிக்கு. என்ன ரங்கா நியாயமா இதெல்லாம்? கொஞ்ச நாளாக இப்படியே ப்ரெஷராக தான் போயிட்டுருக்கேன் கம்பெனி. அதனால் நான் என்ன முடிவு எடுத்துட்டேன், கம்பெனி சுவிட்ச் ஆகலான்னு முடிவு எடுத்துட்டேன். கம்பெனி சுவிட்ச் ஆகணும்னா அப்படியே ஈஸியாலாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் சுவிட்ச் ஆக முடியாது. நம்ம இருக்கிற ஸ்கில்லோட இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டா தான் அடுத்த கம்பெனி ஒரு நல்ல ஸ்விட்ச் அடிக்கலாம், நல்ல ஒரு ஹைக்குக்கு போகலாம். அதனால் என்ன பண்ணிட்டேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில் நேரமாக ஒரு 10 மணிக்கு ஏஞ்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 12 to 2 நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா படித்தேன். வாங்குன்னு படித்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி 2 மணி நேரம் படித்து ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ படித்து முடிச்சிட்டேன். அப்புறமா லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சும்மா தான் இருந்தேன். அப்புறமா தான் என்னோடய ஆஃபீஸ் டோலி ஒருத்தவங்க வித் லவ் மூவி பாருன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. போயிட்டு பார்த்தா அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் காசு கட்டி பார்க்குற அளவுக்கு தான் நம்மள்கிட்ட வசதி கிடையாது. என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்லை. அதனால் நெட் மிரர்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஆப் இருக்குது. அதில் போயிட்டு இந்த வித் லவ் மூவியை வித்தவுட்ல போட பார்த்தேன். பார்த்தா நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா காசு பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளை அப்படியே அந்த மூவி 11th 12th இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். 6-7 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு ஜிம்முக்கு கிளம்பலான்ட்டு அப்படியே வெறியோட கிளம்புறேன். பார்த்தா இன்னைக்கு ஜிம்மு லீவாம், இன்னைக்கு சாட்டர்டேவாம், சண்டேவாம். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் அப்படியே அந்த வெறியெல்லாம் அடக்கிட்டு தூங்கிட்டேன். இல்லை இனிமேட்டு தான் தூங்க போகிறேன். டாட்டா, நாளைக்கு பார்ப்போம்.